ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரராய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆண்டவனின் அரிய அற்புத படைப்புக்கள். பிரம்மனால் எழுதப்பட்ட உங்க தலை எழுத்து. இந்த ஆணி மாதம் உங்களுக்கு என்ன தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார்? இது ஆணி மாத பலன்கள். பிரம்மனால் எழுதப்பட்ட உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக பிரம்மனுடைய தலை விதியை சரியாக கணித்து சொல்வது எங்களுடைய கடமை. ஆக இந்த இறைவனுடைய படைப்புக்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன விதமான யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரக நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன ஏற்றங்கள் ஏற்பட போகின்றது, யாருக்கெல்லாம் ஏமாற்றங்கள் ஏற்பட போகின்றது, எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதில் நீங்கள் சாதிக்க வேண்டும், எந்த பிரச்சனையிலிருந்து தள்ளி நிற்க வேண்டும், எதை சரியாக செய்தால் இந்த மாதம் எந்த காரியத்தை நீங்கள் சரியாக செய்தால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும், எது சாதகமாக இருக்கிறது, உங்களை சாதிக்க சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன, நீங்கள் ஒரு வெற்றி சாதனையாளராக ஆவீர்களா, உங்கள் லட்சியங்கள் நிறைவேறுமா, உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையுமா, என்ன காரியத்திற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்று ஒவ்வொரு விஷயங்களும், உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் என்ன, கடன் பிரச்சனைகள் என்ன, தொழில் கடன்கள் முயற்சிக்கிறீர்களா, இல்லை வீடு வாங்க முயற்சிக்கிறீர்களா, இல்லை திருமணத்திற்கு முயற்சிக்கிறீர்களா, இல்லை புத்திர தோஷம் ஏற்பட்டு அதற்கான முயற்சிகளை ஈடுபடுகிறீர்களா என்று எல்லாவித யோகங்களையும், ஒரு சொத்து வாங்கிறது, இடம் வாங்கிறது, அதுக்கு ஏற்பட்ட தடைகள், வீடு இடத்தின் மேல் ஏற்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், இப்படி எல்லாவித பிரச்சனைகளுமே இங்கே ஒவ்வொரு விஷயமாக தெளிவாக உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம். நல்லா பொறுமையாக டிக் பண்ணாமல் பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்குமே இந்த நிகழ்ச்சி. இது வெறும் பேச்சுக்காக அல்ல. நிச்சயமாக உறுதியாக பிரம்மன் போட்ட விதியை, உங்க தலையெழுத்தை இங்கே சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். உங்கள் பிரச்சனைகளை சரியாகவே, அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகளை உருவாக்கினால் கண்டிப்பாக சரியாகவே அந்த பிரச்சனைகள் தீரும். அது மாற்று கருத்தே இல்லை. உங்க தலையெழுத்து உங்க பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணணும் என்று அந்த பிரம்மன் போட்ட அந்த விதி, பிரம்ம சாஸ்திர விதிப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எங்கே தவறு இருக்கிறது? கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஜோதிட சாஸ்திரம் தப்புவதில்லை. ஆக உங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இப்ப எல்லா ராசிக்குமே பலன்களை தெளிவாக பார்ப்போம். ஆனி மாதம் மிதுன ராசியில் சூரிய பகவான் 32 நாட்கள் இருக்கக்கூடிய முத்தான அற்புதமான முத்துக்களாக பல யோகங்களை தரக்கூடிய இந்த ஆனி மாதம். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான வாழ்க்கை, புகழான வாழ்க்கை, பதவி உயர்வு, இடம் மாற்றம், அரசியல் மிகப்பெரிய அந்தஸ்து, பதவி, பேர், புகழ்,
என்று கிடைக்கக்கூடிய அரசு கிரகம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அரசு கிரகம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. மிதுன ராசியில் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் ஒளி பிரகாசமாக ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு பிரபலமான மனிதராக ஆகக்கூடிய ஒரு மாதம். ரொம்ப பிரபலமாக போறீங்க. உங்க தொழில் பிரபலமாக போகுது. ஒரு ஆச்சரியமா வர போறீங்க. பேர் புகழ் அந்தஸ்து நல்ல பதவி கிடைக்க போகின்றது. அதாவது போட்டு இதை செய்யுமா அதை செய்யுமான்னு செய்யாம எதை வேணாலும் செய்யுங்க. எப்பயுமே ஒரு இதை செய்யுமா அதை செய்யுமா, அதுல செஞ்ச முன்னேற முடியுமா, இதுல செஞ்ச முன்னேறுமா, அந்த மாதிரி குழப்பம் இல்லாம தைரியமா முடிய விடுங்க. எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். தொழில் தொடங்கணுமா, ஏற்கனவே தொழில் நடத்துறீங்களோ, ஒரு தொழில் தொடங்கணுமா தொடங்க. ஒரு அரசாங்கத்தில் முயற்சி பண்ணணுமா, ஒரு அரசியலில் முயற்சி பண்ணணுமா, மிகப்பெரிய முயற்சி வெற்றி அடையும். அந்த காரியத்தை ஈடுபடுங்க. ஒரு வியாபாரத்துறையை ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டணுமா, ஒரு வீடு கட்டணுமா, தைரியமா செய்யுங்க. ஒரு 4-5 வீடு கட்டி வாடகை கூடலாம். இந்த தொழில் பார்த்து அந்த தொழில் பார்க்கலாம். 2 விதமான வருமானம், 2 விதமான தொழில்கள், இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். ஒரு இடத்துல உத்தியோகம் பார்த்துட்டு இன்னொரு தொழில் பார்க்கலாம். ஆனா அரசாங்க உத்தியோகம் பார்த்துட்டு இன்னொரு தொழில் பார்த்துடாதீங்க. அது ரெக்கார்டு மோசமாகி போகும். அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. பொதுவாக தனியார் துறையில் ஒருத்தர் இருந்தால் அவங்களுக்கு அந்த ஒரு உத்தியோகம் வருமானம் மட்டும் கிடையாது, பல வருமானங்கள் வரும். இப்ப நிறைய வருமானங்கள் வரக்கூடிய காலம், நிறைய முன்னேற்றங்கள் பெறக்கூடிய காலம். ஒரு தொழில் இருந்தால் 2 தொழில் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு காலங்கள். நிறைய தொழிலாளர்களை வைத்து நிறைய ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆணி மாதம். எந்த ஒரு பிரச்சனையும் வெற்றி பெறக்கூடிய அதாவது அதே இடத்துல பூமி இடம் சம்பந்தப்பட்ட எல்லாமே மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். ஏன்னா லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்து பூமிகாரன் உட்கார்ந்துருக்காரு. அரசியல் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய பதவி அடையலாம். அரசியலில் மிகப்பெரிய பதவி அடையலாம். அதுல மாற்று கருத்தே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக உண்டு. ஒரு தலைமை பொறுப்பு கண்டிப்பாக உண்டு. ஆக இப்படிப்பட்ட ஒரு யோகங்கள் பொது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். பொது வாழ்வில் அரசியல் அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். ஆக மிதுனம் அற்புதமான ஒரு ஆணி மாதமாக அமைந்திருக்கிறது. பொருளாதாரத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, பதவியிலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் அனைத்தும் வெற்றி வரக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு யோகங்களை தரக்கூடிய ஆணி மாதமாக அமைந்திருக்கிறது. அதே நேரம் இது பொதுவான பலன்கள். பிரம்மன் உங்க ஆணி மாதத்தில் இப்படிப்பட்ட யோகங்கள் எழுதியிருக்கிறார். உங்க தனிப்பட்ட ஜாதத்தில் இந்த யோகம்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.